ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாலியில் தர்ஷன் அவங்க பண்ண ஊட்டி ஆப்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நாம் மோல்டு எதுவுமே இல்லாத வீட்டில் இருக்க கிண்ணம் வச்சு எப்படி இந்த ஆப்பிள் ஷேப் கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஸ்ருத்திகா அம்மு அபிராமி பண்ண ரெசிபி சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள் காம்போட் பண்ண கொஞ்சமாக ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1 டீஸ்பூன் சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 கப் அளவுக்கு ஆப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் ஜூஸில் இருக்க அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா திக்காகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அகரகர் பவுடர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதையும் பேனில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோல்டில் போட்டிருக்கேன். இதுக்கு மோல்டில் போடணுன்னு அவசியம் இல்லை, நார்மலாக நீங்கள் அகரகர் போட்டு பண்ணாலே ஈஸியாக செட் ஆகிடும். ஸோ ஒரு குழிக்கரண்டி அந்த மாதிரி எதுலையாவது வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே பக்காவாக செட் ஆகிடும். இந்த மாதிரி நான் ரோஸ் மோல்டில் போட்டதுனால எனக்கு அந்த மாதிரி ஷேப் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒயிட் சாக்லேட் மூஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அகரகர் பவுடரோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேனில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சாப் பண்ண ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. சாக்லேட்லாம் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. பவுலும் பீட் பண்ணுற அந்த விஸ்குமே நல்ல சில்லுன்னு இருக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல ஒயிட் சாக்லேட், அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆப்பிள் மோல்டு இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். 2 கிண்ணமே ஒரே சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஆப்பிள் ஷேப் கிடைக்கும். ஸோ உள்ளே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த மூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். பண்ணியிருக்க மூஸை ஒரு பாதி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆப்பிள் ஜெல்லி ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். அண்ட் இது மேலே கவர் பண்ணுற மாதிரி திருப்பி மூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு மேலெல்லாம் லெவல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மூஸ் பண்ணும்போது அகரகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா செட் ஆகும். அண்ட் நீங்கள் கட் பண்ணும்போதும் அந்த ஒயிட் கலர் அழகாக தெரியும். இப்போ நாம் ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன். கீழே ஒரு பீஸும் அந்த மேலே இன்னொரு பீஸும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பீஸும் சீல் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண அந்த மூஸ் இருக்குல்ல அதே யூஸ் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் சரியாக இல்லாததுனால நான் ஒரு கத்தி வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டேன். மேலேயுமே நல்லா ஃப்ளாட் ஆக்கிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்க கிளேஸ் பண்ண 1 டீஸ்பூன் அகரகர் பவுடரோட தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கோகோ பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல அந்த ஷைனி லுக் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட அவுட்டர் கிளேஸ் ஷைனியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த 2 பீஸுமே நல்லா சீல் ஆகிடுச்சு. இது மேலே பண்ணியிருக்க கிளேஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழே வைக்க அந்த ஆப்பிள் சினமன் க்ரம்பிள் பண்ண 1/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் சினமன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக ஆப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய ஆப்பிள் ஜூஸ் சேர்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். நமக்கு க்ரம்பிள் பண்ணுறதுக்கு உதிராக தான் மாவு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக விரல் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். அவனில் 120 டிகிரி செல்சியஸ்க்கு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஊட்டி ஆப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. உள்ளே பண்ண அந்த ஒயிட் சாக்லேட் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த ஜெல்லியோடு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.